ஐநார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போடி போ, நீ போனா என் பணத்தை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி ரொம்ப மிரட்டி விடவும், இங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப பரிதவிச்சு போய் கார்த்திகா அழுதுகிட்டே இருக்கவும், அப்பதான் பார்த்தா இங்க கார்த்திகாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. சமந்தி சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு வரவும், வாங்க சமந்தி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகா அம்மா கூப்பிடவும், என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க மசன்னு, கல்யாண பத்திரிகை ரெடி ஆயிடுச்சு, பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில போய் வச்சு கும்பிட்டு வந்துருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகாவோட அம்மா அப்பாவை கூப்பிடவும், இங்க கார்த்திகாவை பார்த்தா கண்ணை தொடச்சிட்டு வேகமா எந்திரிக்கிறாங்க. வேகமா கார்த்திகா ஓடியாரவும், என்ன புது பொண்ணு முகத்துல கலையே இல்லாம இருக்கு, கிளம்புமா, பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில போய் கல்யாண பத்திரிக்கை வச்சு கும்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூப்பிடவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா புது பொண்ணு மாதிரி பட்டுப்புடவையெல்லாம் கட்டிட்டு கார்த்திகா ரெடியாகி வரவும், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா வரவும், இங்க கார்த்திகா அம்மா பார்த்தா கார்த்திகாவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி அப்படியே அவங்க கூட ஓடி போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா வந்து கேட்கவும், இல்லையே நீ இருக்கையில நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பேசவும், அது என் கண் அசைவுலதான் நீ நிக்கணும், எங்கேயாவது அங்கிட்டு இங்கிட்டு போறத பார்த்து அப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், ஏதோ அவங்க முன்னாடி எதையும் காட்டிக்கிற கூடாதுன்னு பாக்குறேன், ஒழுங்க மரியாதை இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா மிரட்டி இங்க கார்த்திகாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் கார்த்திகாவோட சேர்ந்து பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் கல்யாண பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட போறாங்க. அங்கதான் பார்த்தா சேரன், நிலா, சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் இருக்காங்க. இங்க கார்த்திகா வரதையும் பார்த்து நிலா பாத்துறாங்க. சேரண்ணா கார்த்திகா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் அப்ப வேகமா பல்லவன் சொல்றாரு, அண்ணி அங்கே பாருங்க அவங்க அம்மா அப்பாலாம் கூட வராங்க, பத்தாவதுக்கு கார்த்திகாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா திருன்னு பார்க்கவும், வேகமா கார்த்திகா ஓடி ஆறாங்க. ஓடியாந்து சேரனை கட்டி பிடிக்கவும் இங்க கார்த்திகாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன நடக்குது சம்மந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகாவை பார்த்துருக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கேட்கவும், இங்க வேகமா கஸ்தூரி போய் கார்த்திகா பிடிச்சி கண்ணத்தை சப்புன்னு ஒரு அரையிறாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வீட்டுல உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா கேட்கவும், அப்ப இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கேட்கவும், ஐயோ சம்மந்தி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா சொல்லவும், என்னங்க கேக்குறது, என்ன கேக்குறது, இத்தனை பேர் மத்தியில உங்க மக வேற ஒருத்தனை கட்டி பிடிச்சி நின்னுகிட்டு இருக்கா, இதுல வேற கல்யாண பத்திரிகை வச்சு இந்த கோயில சாமி வேற கும்பிட, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இங்க வேகமா கார்த்திகா வந்துட்டு சேரன் பக்கத்துல நின்று சேரன் கையை பிடிச்சுக்கிறாங்க. இங்க பாருமா, நான் கட்டுனா சேரன் மாமாவை தான் கட்டுவேன், சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறக்காக தான் நான் ரெடியாகி வந்தேன், நீ எப்படியோ தடுத்து டிராமா பண்ணி என்னமோ பண்ணிட்ட, ஆனா அந்த ஆண்டவனே எனக்கு ஒரு வழி காமிச்சிட்டாரு, என்னை கோயிலுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாரு, சேரன் மாமா தான் என் கழுத்துல தாலி கட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகா சொல்லவும், இங்க கார்த்திகாவுடைய அம்மா, கட்டிடுவானா, கட்டிடுவியாடா என் மக கழுத்துல நீ தாலி கட்டிடுவியா, அப்பதான் நிலா இங்க பாருங்க, கார்த்திகா சேரனை விரும்புறாங்க, யாரை விரும்புறாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும், சட்டப்படி சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் மேஜர், இவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை பண்றதுல நீங்க தலையிடவே கூடாது, நான் இப்ப மட்டும் போலீஸ் கால் பண்ணேன்னு வைங்க, போலீஸ் எங்களுக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் அப்பதான் பல்லவன், அண்ணி நீங்க போலீஸ் கால் பண்ணுங்க, இவங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்த விட மாட்டாங்க, போலீஸ் வந்து பாத்துக்கிறட்டும், இவங்க ரெண்டு பேரும் விருப்பப்படுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிற போறாங்க, இதுல இவங்களுக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பேசையில அப்பதான் கார்த்திகாவோட அம்மா முறைச்சு பார்த்து நிக்கவும், அண்ணா நீங்க தாலி எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் சேரன் பார்த்தா கார்த்திகா கழுத்துல தாலி எடுத்து கட்டிடுறாரு. இங்க கார்த்திகா அம்மா முறைச்சு பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னில இருந்து நீ என் பொண்ணே கிடையாது, நீ எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகமா பேசிட்டு விறுவிறுன்னு போயிடுறாங்க. இங்க கார்த்திகா அழுகவும், விடுங்க கார்த்திகா பாத்துக்கலாம், அவங்களுடைய கோபம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அவங்களே மறந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.